So, hi and hello everyone. இது வந்து யூனிட் 3ல இருக்கிற Ode to Nightingale, John Keats எழுதினே Ode to Nightingale அப்படின்ற போயமோட சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைன் ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா we have seen very clearly. So we are going to summarize. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மரியில் the speaker opens with the declaration of his own heartache. ஸோ எப்படி இருக்கு போயம் ஓப்பன் எப்படி ஆகுது? my heart aches and my senses numb அப்படின்னு சொல்கிறான். ஸோ he feels numb as though he has taken a drug only a moment ago. தி ஏஜ் கிடையாது எக்கோ. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அப்போ தான் வந்து ஏதோ ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்ட மாதிரி அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப ஏக்காக இருக்குது, அவரோட சென்ஸ் வந்து ரொம்ப நம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. He is addressing a nightingale he hears singing somewhere in the forest and says that his drowsy numbness is not from the envy of nightingale's happiness. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பார்த்து நான் நம்னஸாக இருக்குதுன்னு நினச்சிக்காத, உன்னை பார்த்து நான் பொறாமப்பட்டு நம்னஸாக இருக்குது எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காத, உன்னோட ஹாப்பினஸை பார்த்து தான் எனக்கும் அந்த ஹாப்பினஸில் தான் இந்த ஹார்ட் ஏக் அண்ட் நம்னஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ராதர் ஃப்ரம் ஷேரிங் இட் டூ கம்ப்ளீட்லி. ஓகே, he is too happy that the nightingale sings the music of summer from amidst some unseen plot of green trees and shadows. அந்த nightingale எங்கே இருக்குது? It is amid the green trees and shadows. In the second stanza, the speaker longs for the oblivion of alcohol. So oblivion அப்படின்னா என்னன்னா unconscious state, unconscious ஸ்டேட். ஓகேவா? ஸோ அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் ஆல்கஹால். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து என்னோடய உடம்புலாம் வலிக்குது, எல்லாமே பண்ணுது, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் சம் ட்ரக் டு ஃபர்கெட் மை பெயின் அப்படின்னு சொல்லிட்டு he is asking for a draught of vintage. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு மடக் ஆஃப் வைன், ஓல்டு வைன் வந்து கேட்குறாரு. that would taste like country and like peasant dances and let him leave the world unseen and disappear into the dim forest with a nightingale. ஸோ இந்த ஓல்டு விண்டேஜ் வைனை குடிக்கிறது மூலியமாக இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, he feels that he disappeared from the real world and he entered into the world of nightingale அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. In the third stanza, he explains his desire to fade away, saying he would like to forget the troubles the nightingale has never known. ஓகே, ஸோ இந்த தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த ரியாலிட்டி வேர்ல்ட்லேருந்து ஏன் ஃபேடாக விரும்புகிறேன் அப்படின்னா, இங்கே நான் ஒரு ஹியூமன் பீயிங்காக எவ்வளோ பிரச்சனைகளை, ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இல் ஹெல்த், செகண்ட் வந்து எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், டெத் ஆஃப் ஹிஸ் பிரதர், ஓகே, பேட் criticism, and fifth one is love rejection. ஸோ இந்த மாதிரி பெயினெல்லாம் நான் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்குமே இந்த மாதிரி பெயின் ஒன்று இருக்குது அப்படின்றது யாருக்கு தெரியாது? நைட்டிங்கேல் நெவர் நோன் அப்படின்னு சொல்கிறாரு. த வியரினஸ், த ஃபீவர் அண்ட் த ஃப்ரெட் அப்படின்னா ஹீப் ஆஃப் சேட்னஸ், ஒரு கவலைகள் எல்லாத்தையும் ஒரு குவியலாக கூச்சி வச்சோம்னா எப்படி இருக்கும், அது எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆஃப் ஹியூமன் லைஃப் with its consciousness that everything is mortal and nothing last. ஸோ என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே என்ன பண்ண போகிறது, மாறக்கூடியது தான். இட் இஸ் நாட் லாஸ்ட் லாங்கிங், இது வந்து மாறக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேர்ல்டில், அதாவது இந்த வேர்ல்டு வந்து இட் இஸ் மார்டல். ஆனால் நைட்டிங்கேலோட சாங் என்னன்னு சொல்கிறாரு, இம்மார்டல்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த நைட்டிங்கேல் பேர்டை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, யூ இம்மார்டல் பேர்ட் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு. In third stanza, he explained his desire to fade away, saying that he would like to forget the troubles that Nightingale has never known, the weariness, the fever and the fret of human life, with its consciousness that everything is mortal and nothing last. யூத் க்ரோஸ் பேல். ஸோ சரி, ஓல்டு பீப்புள் தான் ரொம்ப வயசாகிறாங்க, இறந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரே வந்து ஒரு 24 வயசு தான் இது எழுதும் போது, 1819 இது எழுதுகிறாரு.
1821 இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் இறந்து போகும்போது அவருக்கு 25 வயசு அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 23 வயசு தான் இவர் எழுதும்போது. ஸோ யூத்துன்னு அவரை மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறார். ஸோ யூத் ஆல்சோ க்ரோஸ் பேல், ஸ்பெக்சர் தின் அண்ட் டைஸ். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஹீப் ஆஃப் சேட்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பியூட்டி கெனாட் கீப் ஹர் லஸ்ட்ரஸ் ஐஸ். பியூட்டின்றது இங்கே வந்து ரிலேட்டட் டு த யூத் பீப்புள். ஸோ யூத் ஆல்சோ ஸ்ட்ரகிள் வெரி மச் இன் த வேர்ல்ட் அண்ட் தே ஆர் நாட் அட் ஆல் என்ஜாயிங் த பியூட்டி அரவுண்ட் them in this world அப்படின்னு சொல்கிறாரு. In the fourth stanza, the speaker tells the nightingale to fly away. ஸோ நீ தயவு செஞ்சு பறந்து போயிரு, நானும் அவன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. And he will follow not through alcohol but through the poetry. So the viewless wings of poetry ன்னு சொல்லுவாங்க இல்லையா, which will give him the viewless wings. ஸோ இவருக்கு வந்து விங்ஸ் கொடுக்குதான், என்னது poetry தான். அந்த விங்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. He says he is already with nightingale and describes forest glade where even the moonlight is hidden by the trees except the light that breaks through when the breezes blow on branches. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இமேஜினரி வேர்ல்டு, ஒரு ரொமான்டிக் போய்ட் மாதிரி. ஸோ ரொமான்டிக் போய்ட் மாதிரி இந்த ஸ்டான்ஸால் ஒரு பிரைட் மூன்லைட்டு அதாவது குவீன் மாதிரி அதோட த்ரோனில் 3 உட்காந்துருக்காங்க. அதை சுற்றி வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி இந்த கிளஸ்டர் ஸ்டார்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் போய்ட் மாதிரி இந்த ஸ்டான்ஸால் கொடுத்துருப்பாரு. 4th ஸ்டான்ஸாவோட எண்டில் தான் இந்த இமேஜினேஷன் ஆஃப் த ரொமான்டிக் போய்ட் வந்து வெளியில் வந்திருப்பாங்க இந்த போயமில் ஓ டு நைட்டிங்கேல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 5th ஸ்டான்ஸா த ஸ்பீக்கர் சேஸ் தட் ஹீ கேனாட் see flowers in glade. ஸோ என்ன சொல்கிறாரு, ஃப்ளார்ஸை வந்து இந்த இருட்டில் அவரால் பார்க்க முடியல. பட் கேன் கெஸ் them in embalmed darkness through the smell ஆர் த சீசனல் நாலெட்ஜ். ஓகேங்களா? அது ஹாத்ரோனா, எக்லண்டைனா, வைலட்ஸா, மஸ்க்ரோஸா, இதெல்லாம் வந்து அவர் வந்து அது கெஸ் பண்ணுறாரு அந்த டார்க்னஸில். த மர்மரஸ் ஹாண்ட் ஆஃப் ஃப்ளைஸ் ஆன் த சம்மர் ஈவ்ஸ். ஸோ இவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்கிறனால அந்த சம்மர் ஈவினிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய தேனீக்கள் மர்மரஸ் முணங்கி கொண்டு பிஸ்ன்ற அந்த பஸ்ஸிங் சவுண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சம்மர் ஈவினிங்கில் அந்த ஃப்ளார்ஸ் அண்ட் அந்த இன்சென்ஸ் ஃப்ரூட் வைல்டு ட்ரீஸை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In the 6th stanza, the speaker listens in the dark to the nightingale, saying that he has often loved the idea of dying and called death in soft names in many rhymes. ஒரு ரைம்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, வேர்சஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து அவருக்கு டெத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டியூ டு ஹிஸ் பெயின் அப்படின்றத வந்து இந்த 6th ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவார்னா ஈஸ் டெத் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெறும் டெத் கிடையாது, ஈஸ் டெத், கம்ஃபர்டபுள் டெத்தை தான் அவர் சொல்லுவார். Surrounded by Nightingale's song, the rhymes, the speaker thinks that the idea of death seems richer than ever. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விடையுமே இப்போ என்ன நினைக்கிறாரு, ஐடியா ஆஃப் டெத் வந்து அவருக்கு இன்னும் அதிகமாகிட்டே போகிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. வை? பிகாஸ் he couldn't bear the sufferings in this world. He couldn't bear the pain of his physical ill health அப்படின்றத வந்து அவர் ஓப்பனாக அடுத்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. And he longs to seize upon the midnight with no pain. ஸோ மிட்நைட்ஸ் எல்லாமே அவருக்கு எப்படி இருக்குது, பயங்கர பெயினாக இருக்குது, அவரால் ப்ராப்பராக தூங்கக்கூட முடியல. ஸோ அந்த மாதிரி மிட்நைட்டை வந்து he doesn't want to have these kinds of night அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. While the nightingale pours its soul's ecstatically forth, if he were to die, the nightingale would continue sing, he says, but he would have ears in vain and be no longer able to hear. ஸோ அவர் வந்து இவ்வளோ ஃபிசிக்கல் பெயினில் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் செத்து போயிட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நான் இறந்துட்டா இந்த நைட்டிங்கேல் பாடிட்டே இருக்கும். வை? பிகாஸ் இட் இஸ் அ இம்மார்டல் வேர்ட். அப்படி அது பாடிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து எப்படின்னா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் திங்காக வந்து மாறிடும். இட் இஸ் லைக் அ சாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ மெட்டஃபார். So in 7th stanza, the speaker tells the nightingale that is immortal, that it was not
born for death. ஸோ இவருக்கு வந்து டெத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் நைட்டிங்கேல் அப்படின்ற பேர்டு வந்து ஒரு இம்மார்டல் பேர்ட். அது வந்து இட் இஸ் நாட் born for death அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த நைட்டிங்கேலோட சாங்கை வந்து ஏஜ் பை ஏஜ் பாஸ்டில் வந்து கிங்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரூத் அந்த பைபிளில் இருக்கிற அந்த ஒரு அலிகரி ரூத் அப்படின்ற கேரக்டர் கேட்டிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்மார்டல் பேர்டோட சாங்ஸை பற்றியும் சொல்லியிருக்காரு. He says that voice he hears singing has always been heard by ancient emperors and clowns. By homesick Ruth, he even says the song has often charmed open magic windows looking out for the foam of perilous seas and fairy lands fallen. ஓகே, ஸோ அந்த நைட்டிங்கேலோட சாங் வந்து ஈவன் ஒரு ஃபேரி குவீனை வந்து அந்த பெர்லியஸ் சீஸ்க்கு நடுவில் ஒரு டவரில் வச்சுருந்தா கூட அந்த நைட்டிங்கேல் சாங்லேருந்து அவங்கள வந்து தனியாக வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ சூன் ஆஃப்டர் ஹி uttered the word forlorn, he came back to the reality. He escaped through the imaginary world, in the world of Nightingale's song, right? So soon after he uttered and soon after he wrote the word forlorn, he came back to the reality. நான் தனியாக இருக்கேன். மேபி அவங்க பிரதர் டெத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க லவ் ரிஜெக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியே வந்து அவருக்கு பெரிய வழியாக இருக்குது, ஆடிங் டு த ஃபிசிக்கல் பெயின். ஓகே, he says that voice he hears singing has always been heard by ancient emperors and clowns. By homesick Ruth, இவங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் he even says the song has often charmed open magic windows looking out for foam, அதாவது நுரைகள் நிறைந்த பெருலியஸ் சீஸ், டேஞ்சரஸ் சீல இருக்கிற அந்த ஃபேரிலேண்டில் இருக்கிற இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஃபேரிலேண்டில் இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட இருந்து கூட இந்த நைட்டிங்கேலோட சாங்கை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 8th and final stanza of the poem, the word forlorn tolls like a bell to restore the speaker from his preoccupation with the nightingale and back into himself. As Nightingale flies farther away from him, he laments that his imagination has failed him and says that he can no longer recall whether the Nightingale music was a vision. ஸோ அவர் வந்து அந்த இமேஜினரி வேர்ல்ட்லேருந்து ரியாலிட்டி வேர்ல்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, he couldn't accept இந்த நைட்டிங்கேலோட சாங் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டு அப்படின்றத அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் ரியலாக வாழ்ந்த மாதிரி இருந்தது. பட் ஈவன் த இமேஜினரி வேர்ல்டு cannot keep me for long time because it is considered as a deceiving elf அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Or waking dream now that music is gone, the speaker cannot recall whether he himself is awake or asleep. ஸோ அவரால் எது ரியாலிட்டி எது வந்து இமேஜினரி வேர்ல்டுன்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் தான் அவர் வந்து இந்த போயமை எழுதியிருக்காரு. மேபி இவர் வந்து ஒரு ஓபியம் ஈட்டர், ரைட்? ஸோ அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு எழுதுனதுனால மேபி வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் த போயம் Ode to Nightingale. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த ஃபார்ம் ஆஃப் த போயம். ஸோ ரிகார்டிங் ஃபார்ம் ஆஃப் த போயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ வாட் போயம்? Ode to Nightingale by John Keats. Okay, so how many stanzas are there in the poem? 8 stanzas. Each stanza have 10 lines. So totally 80 lines. இது முதல்ல உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு போயம் படித்தாலும் அதோடைய ஃபார்ம் படிக்கும் போது how many lines and how many stanzas and total how many lines அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் எபித்தலாமியெல்லாம் படிக்கும்போது how many long lines, how many short lines அப்படின்றத படிச்சுக்கணும். அண்ட் இப்போ வந்து நம்ம எபித்தலாமின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டான்ஸா வந்து 12 ஸ்டான்ஸா வந்து 12 மந்த்ஸை குறிக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன் இருந்ததுனாலும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ லைக் மோஸ்ட் ஆஃப் அதர் odes, Ode to Nightingale is written in 10 line stanzas. ஸோ Ode to Nightingale அப்படின்ற டைட்டில்லையே நம்மளுக்கு தெரியுது இட் இஸ் அ ஓட் போயம். ஓகேங்களா? ஸோ ஓட், வாட் இஸ் ஓட் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். வாட் இஸ் ஓட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட் a poem that is written for a
particular person on a special occasion. ஸோ ode is a poem. இது poem அப்படின்றது லிரிக்கல் வேர்ஸ், ஓகேங்களா? ஸோ ode is a lyrical verse written for a particular person or a thing. பர்சன்றது வந்து ode to my mother அந்த மாதிரி இருக்கலாம். திங் ode to a Grecian urn அப்படி இருக்கலாம். ஓகே, on a special occasion. இந்த ஸ்பெஷல் அக்கேஷன் சேட் நோட்லேயும் இருக்கலாம், ஹாப்பி நோட்லேயும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் the definition of the term ode. Okay, so like most of the other odes, ode to Nightingale is written in a 10 line stanzas. So maximum ode வந்து எப்படி தான் எழுதியிருப்பாங்க, 10 line தான் எழுதியிருப்பாங்க maximum. Okay, however, unlike the most other poems, it is metrically variable through not so much as ode to Psyche. ஸோ இவருடைய 6 வேர்ட்ஸே நம்மளுக்கு தெரியும். ஸோ இவருடைய 6 வேர்ட்ஸ் வந்து இந்த மெட்ரிக்கல் வந்து மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். பட் ode to Nightingale கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. The first 7 and the last 2 lines of each stanza were written in iambic pentameter. So first 7 lines iambic pentameter. ஓகேவா? The 8th line என்னது அப்படின்னா ட்ரைமீட்டர். ஓகேவா? லாஸ்ட் 9th and 10th line once again iambic pentameter. iambic pentameter. ஓகேங்களா? வித் ஒன்லி 3 accented syllables. ஸோ இதில் வந்து 3 accented syllable இருக்குது, இதில் 5 accented syllable இருக்கும். ஸோ வாட் இஸ் 5 accented syllables அப்படின்னா 1 unstressed, 1 stressed, unstressed, stressed, unstressed, stressed அந்த மாதிரி 5 பேர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, instead of 5, Nightingale also differs from the other words in that rhyming schemeலையுமே அது டிஃபர் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ரைமிங் ஸ்கீம் யூஸ்ட் இன் திஸ் போயம்? ஏபி ஏபி சிடிஇ சிடிஇ. ஸோ ஏபி ஏபி சிடிஇ சிடிஇ எப்பயுமே ரைமிங் ஸ்கீம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்து ஹைலைட் பண்ணணும்னு மேபி கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் த சேம். ஸோ இவருடைய மற்ற ஓடோட கம்பேர் பண்ணும்போது ரைமிங் ஸ்கீமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எவ்ரி அதர் ஓட் வேரிஸ் த ஆர்டர் ஆஃப் ரைம் இன் த ஃபைனல் 3 or 4 lines எக்ஸப்ட் த சைக்கி. ஸோ ஃபைனல் 3 and 4 தான் வந்து அதோடைய ரைமிங் ஸ்கீம் மட்டும் மாறும். பட் இதில் செகண்ட் லைன்லேயே ரைமிங் ஸ்கீம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எக்ஸப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு த சைக்கின்ற ஓடு வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. which has the loosest structure of all words. இந்த டு சைக்கி அப்படின்ற வேர்டு வந்து நைட்டிங்கேல் எழுதின 6 வேர்டில் தான் கம்பேர் பண்ணுறாங்க. சாரி, ஜான் கீட்ஸ் எழுதின 6 வேர்ட்ஸில் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த டு சைக்கி அப்படின்றது வந்து லூசஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்கிறாங்க. ஈச் ஸ்டான்ஸா இன் நைட்டிங்கேல் இஸ் ரைம்ட் ஏபி ஏபி சிடிஇ சிடிஇ. கீட்ஸ் மோஸ்ட் பேசிக் ஸ்கீம் த்ரூ அவுட் த ஓட்ஸ். ஸோ வாட் இஸ் த இப்படி கூட கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாட் இஸ் த மோஸ்ட் பேசிக் ரைமிங் ஸ்கீம் ஆஃப் ஜான் கீட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏபி ஏபி சிடிஇ சிடிஇ. ஏபி ஏபி சிடிஇ சிடிஇ. The most basic rhyme scheme used by John Keats in all most of his verses. ஓகேங்களா? ஸோ ஓட்னா என்ன, இந்த ஓடு நம்ம ஓட் டு நைட்டிங்கேலில் வந்து எத்தனை ஸ்டான்ஸாக இருக்குது, டோட்டலாக எத்தனை லைன்ஸ் இருக்குது, வாட் இஸ் த ரைமிங் ஸ்கீம் யூஸ்ட் இன் தட், ஃபர்ஸ்ட் 7 லைன்ஸில் என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 8th லைனில் என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 9th and 10th லைனில் என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இது பண்ணணும். நான் உங்களுக்கு போயம் டீச் பண்ணும்போதே பெரிய பெரிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி வந்து இந்த ஓட் டு நைட்டிங்கேல் போயமை வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி லைன் பை லைன் படிக்கணும். அண்ட் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து புரிஞ்சிருக்கணும். ஃபேன்சியை வந்து டிசீவிங் எல்ஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்து ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அது சிமிலி. அந்த மாதிரி நைட்டிங்கேலோட சாங் வந்து இவரோட இயர்ஸ் வந்து வெயினில் இருக்கணும், சாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ் தேர் இஸ் நோ ஆஸ் லைக் அந்த மாதிரி வராதனால இட் இஸ் மெட்டஃபர். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் படிக்கும்போது நல்லா புரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜான் கீட்ஸை பற்றியும் அவருடைய அந்த 1820 எழுதியிருக்கிறது, நான் 1819 எழுதின அந்த 6 வேர்ட்ஸை பற்றியும் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் த போயம் Ode to Nightingale. So that's all.
இதை வந்து நான் கொஞ்சம் டீப்பாக படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த லைன்லேருந்து கேட்குறப்ப, ஏன்னா ரொமான்டிக் போய்ட்ஸ் 3rd யூனிட்லேருந்து போய்ட்ரிலேருந்து கொஷின் வேணும்னா கொஞ்சம் டீப்பாக தான் வரும். தட் இஸ் ஹவ் வி ஷுட் எக்ஸ்பெக்ட். அது வருதோ இல்லையோ வி ஷுட் ட்ரீட் த எப்படி இந்த லெசனை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். மற்றபடி ப்ரோஸோ இல்லை ப்ளேயை படிக்கும் போது ஒரு சம்மரி படிச்சுட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.